என்னங்க வெறும் பொட்டல் காடா காமிச்சிட்ருக்கேன்னு பார்க்கீங்களா? வெயிட் 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 பொறுமையாக கேளுங்க. இப்போ வந்து எல்லா பெண்ணுக்கும் வந்து கல்யாணத்துக்கு முன், கல்யாணத்துக்கு பின் அப்படின்னு 2 வாழ்க்கை இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்னு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிறந்து வளர்ந்தது எல்லாமே அம்பாசமுத்திரம்ங்க. எங்கள் ஊர் வந்து அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. வற்றாத தண்ணி இருக்கும், தாமிரபரணி ஆறு இருக்கும், பக்கத்துலேயே வீட்டுக்கு பக்கத்துலேயே ஆறு இருக்குது. அப்படி வந்து பிறந்து வளர்ந்துட்டு இப்போ வந்து இந்த ஊரில் தாங்க கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன், உதயத்தூர். இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். அங்கே எப்படி தண்ணி செழிப்பாக இருந்ததோ இங்கே வந்து தண்ணி கொஞ்சம் கஷ்டம்தாங்க. எப்போவுமே நமக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃபில் இருக்கிற லைஃப் மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து நமக்கு அமையாது. அதனால் வந்து 2 இதுலேயுமே நம்மளோட லைஃப்புங்கிற ஜேர்னியில் வந்து நம்ம வந்து வாழ்கிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ஊர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அம்பாசமுத்திரம் வந்து ஒரு டவுன், ஒரு சிட்டி அந்த மாதிரி சொல்லலாம். எப்பயுமே பரபரப்பாக எல்லா பக்கமும் கடைகளாக அப்படியே சின்ன வயசுலேருந்து வளர்ந்து பழகிட்டு இந்த ஊரில் ஒரு சின்ன டீ கடை கூட கிடையாது. எதுனாலுமே வந்து நம்ம அட்வான்ஸாக வந்து வாங்கி வச்சுக்கணும். வெளியில் ஒரு 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தான் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த கோயில் தாங்க. இந்த அம்மன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக உள்ள அம்மன். முத்தாரம்மன், முத்துசாமி, அதாவது சாமியும் அம்பாலும் சேர்ந்து இருக்கும் இந்த கோயிலில். உங்களுக்கு உதாரணம் சொல்லணுன்னா, குலசை முத்தாரம்மன் கோயில் எப்படி இருக்குது, சுவாமியும் அம்பாலும் அதே மாதிரி தாங்க இங்கே இருக்கும். இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக உள்ள கோயில், ரொம்ப பவர்ஃபுல்லாக உள்ள அம்மன். இந்த கோயிலில் தாங்க இப்போ திருவிழா. அந்த திருவிழாக்காக தான் நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். ஊரில் வந்து இப்போ பாருங்கள், அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் கட்டிட்டு அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த இடத்தெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நான் வந்து கோயில் கொடை அன்னைக்கு இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களே கண்டிப்பாக ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. இப்போ நான் அங்கே இருந்தது வந்து சிட்டி சைட்லேயே இருந்து வளர்ந்ததுனால பெருசாக வந்து இந்த மாதிரி கோயில் கொடை திருவிழாலாம் பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைம் இங்கே பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஆச்சரியம். இன்னும் இப்படிலாம் கொண்டாடுறாங்களா, ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு இருந்துச்சு. நாங்கள் கோயிலில் போய் சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. கோயிலும் வீடும் பக்கத்தில் தாங்க. ரொம்ப ஒன்றும் இதில் ஒரு தெரு மட்டும் தான் தள்ளி இருக்குது. இது தாங்க நம்மளோட வசந்த மாளிகை. பார்த்துக்கோங்க, இதுதான் எங்கள் வீடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் அங்கே எங்கள் ஊரில் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாகவே இருந்துட்டோம். 5 பேர் மட்டும்தான். அப்பா, அம்மா, தம்பி, தங்கச்சி, நான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேமிலியே இருக்குங்க. வெளியிலேருந்து பார்க்க மட்டும் இந்த 3 வீடும் சேர்ந்து இல்லை, உள்ளேயும் வந்து நாங்கள் சேர்ந்து தான் இருப்போம். இது வந்து மாமியார், மாமியாரோட தம்பி ஃபேமிலி எல்லாருமே இருக்கோம். நாங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலியாக ஒரு 15-16 பேர் இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இங்கே வெளியில் ஈவினிங் ஆனாலே எல்லோரும் உட்காந்து கதை பேசிவிட்டு நல்லா ஜாலியாக ரிலாக்ஸாக இருக்குங்க. ஒரு பரபரப்பாக டென்ஷனாக உள்ள லைஃப்பில் இருந்து இங்கே வந்து ரிலாக்ஸாக வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஊரோட எல்லையில் வந்து இந்த கோயில் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே வந்து இவரை தாண்டி தாங்க நம்ம வரணும். பைரவர், இவர் தான் வந்து காவல் தெய்வம்னே சொல்லலாம். இவரும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக உள்ள சாமி தாங்க. ஆனால் ஃபோட்டோவில் பார்க்க உங்களுக்கு சின்னதாக இருக்கும், நேரில் வந்து நல்லா பெருசாக இருக்குங்க. நான் எப்போவுமே ஈவினிங் டைம் வந்து விளக்கு பொருத்தி சாமி கும்பிடுவேன். அப்புறம் இந்த இடத்துல தாங்க எப்போனாலும் நம்ம வாக்கிங் போகலாம், வைக்கலாம், நல்லா ஜாலியாக இருக்குங்க. கோயில் கொடையை பற்றி எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து போட்டுகிட்டே இருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.